Hello friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஏலியன்கள் எனப்படும் வேற்று கிரகவாசிகள் இருப்பது உண்மையா? அவர்களின் மர்மமான பறக்கும் தட்டுகள் இருப்பது உண்மையா? அப்படி அவர்கள் இருப்பது உண்மை என்றால் அவர்கள் நம் பூமிக்கு வந்துள்ளார்களா? பூமியில் உள்ள மனிதர்களுக்கும் ஏலியன்களுக்கும் ஏதேனும் தொடர்புள்ளதா போன்ற எண்ணற்ற கேள்விகள் நம் மனதில் உலாவிக் கொண்டிருக்கின்றன. உலக புகழ்பெற்ற பேராசிரியரான ஸ்டீபன் ஹாக்கிங் தன் மரணத்திற்கு முன்பு வேற்று கிரகவாசிகளை தொடர்பு கொள்வது ஆபத்தானது, அவர்கள் நம் பூமியை அழிக்கவும் கூடும் என்று எச்சரிக்கை விடுத்தார். தற்போது ஒரு புதிய ஆய்வானது நமது பூமி ஏற்கனவே ஏலியன்களால் காலனி ஆதிக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டுவிட்டது என்று கூறியுள்ளது. அதாவது ஏலியன்ஸ் பூமிக்கு வரமாட்டார்கள், ஏனென்றால் ஏலியன் நாகரிகம் ஏற்கனவே பூமிக்கு வந்து சென்றுவிட்டது என்கிறது அந்த ஆய்வு. என்னடா இது புது குழப்பமாக உள்ளது என்று தலையை சிறிவதற்கு பதிலாக அந்த ஆய்வையும் அதன் முடிவையும் அலசலாம். முதலில் பெர்மி முரண்பாடு அல்லது பெர்மி பெராடாக்ஸ் என்றால் என்ன என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பெர்மி முரண்பாடு என்பது இயற்பியலாளர் என்ரிகோ ஃபெர்மியின் பெயரின் கீழ் உருவான ஒரு பெயராகும். இந்த கோட்பாடானது ஏலியன்ஸ் எனப்படும் வேற்றுகிரகவாசிகளின் நாகரிகங்கள் இருப்பதற்கான போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று கொக்கரிக்கும் ஒரு கோட்பாடாகும். ஆனால் சமீபத்தில் வெளியாகியுள்ள இந்த விரிவான ஆய்வானது ஃபெர்மி பெராடாக்ஸின் மீதான ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை வெளிப்படுத்தியுள்ளது. பல வகையான கோட்பாடுகளை பயன்படுத்திய பின்பு ஆராய்ச்சியாளர்கள் மேம்பட்ட வேற்றுகிரக நாகரிகங்களானது நீண்ட காலத்திற்கு முன்பே நமது கேலக்சியை ஆக்கிரமித்துள்ளார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளார்கள். வேற்றுகிரகவாசிகளின் அந்த ஆக்கிரமிப்பு அல்லது குடியேற்றமானது பூமியின் மிக பழைய கடந்த காலத்தில் நடந்திருக்கலாம் என்பதால் அத்தகைய அந்நிய ஆக்கிரமிப்பிற்கான எந்தவிதமான அறிகுறியும் ஆதாரமும் இப்போது கிடைக்க வாய்ப்பில்லை என்பதையும் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது. ரோசஸ்டார் பல்கலைக்கழகத்தின் வான் அறிவியலாளரான ஆடம் பிராங்கின் தலைமையிலான ஒரு குழுவானது ஏன் இன்னும் நம்மால் அறிவார்ந்த நாகரிகமான ஏலியன்ஸை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதற்கான காரணங்களை ஒரு ஆய்வாக எடுத்து நடத்தியுள்ளது. அதுதான் இந்த ஆய்வின் தொடக்கமாகும். இதுவரை கிடைத்த தரவுகளின் மூலம் 3 முக்கிய சூழல்களை ஆராய்ச்சியாளர்கள் உருவகப்படுத்தியுள்ளார்கள். அந்த 3இல் முதல் 2 உருவகமானது ஃபெர்மி முரண்பாட்டுடன் ஒற்றுப்போகிறது. அதாவது உயிர் வாழ்வதற்கான சாத்தியங்களை கொண்டுள்ள கிரகங்கள் ஏராளமாக உண்டு என்றால் உயிர் வாழ்தல் என்பதும் எளிதானதாகும். இல்லை என்றால் தொலைதூரத்தில் மற்றும் ஆட்கொள்ளி சூழ்நிலைகளை கொண்ட இடங்கள் தான் ஏராளமாக இருக்கிறது என்றால் குடியேறுவது என்பதும் அங்கு வாழ்க்கை என்பதும் வெறும் கனவாகத்தான் இருக்கும். ஆனால் 3வது நிலைப்பாடு கூறுவது என்னவென்றால் ஏலியன் நாகரிகங்களானது மிகவும் தொலைதூர மண்டலங்களுக்கு பயணம் செய்யும் திறனை கொண்டிருக்கலாம் மற்றும் அவர்கள் பயணத்தின் போது பிரபஞ்சங்களில் ஆங்காங்கே குடியேற்றங்களை கூட ஏற்படுத்தி இருக்கலாம் என்கிறது. அந்த ஆய்வானது இன்னும் மறுபரிசீலனை செய்யப்பட உள்ளது என்பதும் பூமி மட்டும் தானா அல்லது வேறு ஏதாவது கேலக்சிகளிலும் இது நடந்துள்ளதா என்பதை கணக்கீடுகளும் மாதிரி கோட்பாடுகளும் உருவாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வேற்றுகிரகவாசிகள் நம் பூமியில் குடியேறியதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று கூறும் இதே ஆய்வுதான் ஒரு கேலக்சியில் இருந்து மற்றொரு கேலக்சிக்கு பயணிப்பது என்பது மிக மிக நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்ளும் என்பதால் எந்தவிதமான ஜீவராசிகளும் இல்லாத ஸ்பேஸ்ஷிப்கள் கூட நம் பூமியை வந்து அடைந்திருக்கலாம் என்று கூறியுள்ளது. இப்படியாக மதில் மேல் பூனை என்பது போன்ற இடைப்பட்ட நிலைப்பாட்டின் கீழ்தான் பிராங்க் மற்றும் மற்ற ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.